இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சருடைய ஆபத்தான அறிவித்தலும் போருக்கு தயார்படுத்தக்கூடிய வேலை திட்டங்களை ஆரம்பித்த ஹமாஸ் தரப்பினரும் விடுதலையான பலஸ்தீனிய கைதிகளும் முக்கியமான தலைமைகளும் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் காசாவின் எதிர்காலம் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு புதிய முன்மொழிவு சர்வதேச அணுசக்தி அமைப்பினுடைய புதிய அறிவித்தலும் ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான பொருளாதார தடைகளும் அமெரிக்கா ஈரான் மீது உச்ச பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றது. கடந்த வாரமும் ஈரானின் எண்ணெய் வியாபார நிறுவனங்களுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்திருந்தது. மேலும் நேற்றைய தினம் அமெரிக்காவின் கருவூலம் ஈரான் மீதான மேலதிக பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. ஈரான் மீது எந்தெந்த வழிகளில் எல்லாம் பொருளாதார தடைகளை விதிக்க முடியுமோ அந்த அனைத்து வழிமுறைகளையும் தற்போது அமெரிக்க அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. ஈரானின் எரிபொருள் விற்பனை மற்றும் போக்குவரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான 30க்கும் அதிகமான நிறுவனங்களுக்கும் இந்த நிறுவனங்களோடு தொடர்பு படக்கூடிய கப்பல்களுக்குமே அமெரிக்காவின் கருவூலம் மேலதிக பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. இந்த பொருளாதார தடைகளும் நடவடிக்கைகளும் ஈரானிய எண்ணெய் விற்பனையினை முழுமையாக பூஜ்ஜியமாக்குவதற்கான வேலை திட்டத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதாகவும் ஈரானின் ஏவுகணை உற்பத்தி திறன்களுக்கான அணுசக்தி திட்டங்களுக்கான நிதியுதவிகளை முழுமையாக முடக்கும் நோக்கத்தோடு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தினர் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது எண்ணெய் வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய இலாபங்களை பயன்படுத்திய ஈரானிய தரப்பினர் ஏவுகணை உற்பத்தி திறன்களையும் அணுசக்தி உற்பத்தி திறன்களையும் மேற்கொள்கின்றார்கள். எனவே ஈரானினுடைய எண்ணெய் வியாபாரத்தினை முழுமையாக பூஜ்ஜியமாக்கினால் ஈரானின் ஏவுகணை உற்பத்தி திறன்களையும் அணுசக்தி உற்பத்தி திறன்களையும் முழுமையாக முடக்கிவிட முடியும் என்று அமெரிக்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளார்கள். இதற்கமைவாகவே ஈரானினுடைய அனைத்து எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் போக்குவரத்து நிறுவனங்கள் மீதான உச்ச தடைகளை அமெரிக்க அரசாங்கம் விதித்து வருகின்றது. இருப்பினும் ஈரான் இந்த பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் சில மூலோபாய வழிமுறைகளை பயன்படுத்தி சீனாவுடன் எண்ணெய் வியாபாரத்தினை வெற்றிகரமாக மேற்கொள்கின்றது. ஈரானினுடைய அதிகளவான எண்ணெயினை சீனாவே பெற்றுக் கொள்கின்றது. அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகள் இருந்த போதிலும் சில வழிமுறைகளை பயன்படுத்தி சீனா ஈரானினுடைய எண்ணெயை கொள்வனவு செய்கின்றது. இதனால் ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஒவ்வொரு வாரமும் ஈரானுக்கு எதிரான அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றது. இதற்கமைவாக இந்த வாரம் சர்வதேச அணுசக்தி அமைப்பு இவ்வாறு தெரிவித்துள்ளது. ஈரான் ஒவ்வொரு வாரமும் அவர்களுடைய கையிருப்பில் இருக்கக்கூடிய யுரேனியத்தின் செறிவூற்றலை அதிகரித்து வருகின்றார்கள். தற்போது செறிவூற்றப்பட்ட யுரேனியத்தினுடைய அளவானது 1690 கிலோகிராமை விடவும் அதிகரித்து விட்டது. ஈரான் தற்போது செறிவூற்றப்பட்டிருக்கக்கூடிய யுரேனியத்தினை பயன்படுத்தி அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிலைமைக்கு அருகாமையில் இருக்கின்றது என சர்வதேச அணுசக்தி நிறுவனம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று காலை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். ஈரான் யுரேனியத்தினை பல அணுகுண்டுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் செறிவூட்டியுள்ளது. இவ்வாறு செறிவூற்றப்பட்ட யுரேனியத்தினை அணு ஆயுதமாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து வருகின்றது. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக இஸ்ரேல் இராஜதந்திர தீர்வுகளை அடைவதற்கே முயற்சி செய்கின்றது. ஆனால் இந்த இராஜதந்திர தீர்வுகள் ஒருபொழுதும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. இராஜதந்திர ரீதியில் செயற்பட்டு ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முடக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. இதனால் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக இராணுவ விருப்பங்களை நடைமுறைப்படுத்துவதற்கே திட்டமிடுகின்றது. நாங்கள் இதற்கான அடுத்த கட்ட இராணுவ விருப்பங்களை விரைவாக அறிவிப்போம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லிச்சானி நதிக்கு வடக்கு பிரதேசத்திலும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குறைந்தது 2 வான்வழி தாக்குதல்களையாவது லெபனான் பிரதேசத்திலே மேற்கொள்கின்றது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் கட்டளை தளபதி ஒருவரை இலக்கு வைத்து ட்ரோன் மூலமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் கட்டளை தளபதி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசா தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியில் அரேபியர்கள் கேவலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவமானப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியில் அரேபிய திருநங்கைகள் காண்பிக்கப்பட்டுள்ளார்கள். தாடி வைத்திருக்கக்கூடிய ஆண்கள் அரைக்குறையாக பெண்களுடைய ஆடைகளை அணிந்தவாறு காண்பிக்கப்பட்டுள்ளார்கள். இது அரேபியர்களை அவமானப்படுத்தக்கூடிய செயல் என்றும் எக்ஸ் தளத்தில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பின் இந்த காணொளியை அதிகளவான அரேபியர்களும் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். காசா தொடர்பான
தொடர்பான டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு ஆதரவளிக்கக்கூடிய அனைத்து அரேபியர்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த காணொலியை சமூக ஊடக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அதிகமாக ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்தவர்களே இந்த காணொலிகளையும் பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிடும் காசாவின் எதிர்காலம் தொடர்பான புதிய முன்மொழிவு ஒன்றினை டொனால்ட் ட்ரம்பிடம் சமர்ப்பித்துள்ளார். காசா தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வடிவமைத்திருக்கக்கூடிய திட்டத்தோடு இவருடைய இந்த திட்டத்தையும் செயற்படுத்துவதற்கு ஆராய வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் இவர் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார். மேலும் குறித்த முன்மொழிவிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்த காசாவும் எகிப்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்படும். எகிப்தினுடைய தலைமைக்கு கீழால் காசாவின் நிர்வாகம் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும். காசாவினுடைய நிலப்பிரதேசங்கள் அனைத்தும் எகிப்துக்கே வழங்கப்படும். இந்த ஒப்பந்தத்தின் ஆரம்பமாக 15 வருடங்களுக்கு ஒட்டுமொத்த காசாவையும் எகிப்தே முழுமையாக கட்டுப்படுத்தும். அதே போன்று எகிப்திய படைகள் காசாவிற்குள்ளே முழுமையாக நிலைநிறுத்தப்படுவார்கள். எகிப்தினுடைய எல்லையோடு காசாவின் எல்லைகள் இணைக்கப்படும். இதன் மூலமாக ரஃபா எல்லை பிரதேசத்தினுடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். மேலும் எகிப்து நினைத்தவாறு காசாவிற்குள்ளே எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் நிவாரண பொருட்களையும் கொண்டு செல்லலாம். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான அனைத்து நிவாரண உதவிகளையும் அரபு நாடுகளிடமிருந்து எகிப்து பெற்றுக்கொண்டு நேரடியாக காசாவிற்குள்ளே விநியோகம் செய்யலாம். மேலும் காசாவை மீள புனரமைப்பதற்கான கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் எகிப்திய அரசாங்கம் மேற்கொள்ள முடியும். அதே போன்று காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களையும் எகிப்து பெற்றுக்கொள்ளும். இது நிரந்தரமாக அல்லாமல் ஒரு தற்காலிகமான செயற்பாடாகவே அமைந்திருக்கும். காசாவை எகிப்து முழுமையாக புனரமைக்கும் வரையிலும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் எகிப்து எல்லை பிரதேசமான சினாய் பிரதேசத்திலே தங்க வைக்கப்படலாம். இவ்வாறு செய்வதன் மூலமாக எகிப்து காசாவின் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் கையில் எடுத்து காசாவின் எதிர்காலத்திற்கு தேவையான வகையில் முழுமையாக காசாவை கட்டி அமைக்க முடியும். இவ்வாறு இந்த வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு எகிப்து சம்மதிக்குமாக இருந்தால் முதல் 15 வருடங்களுக்கு மாத்திரம் காசாவின் நிர்வாகத்தினை எகிப்து பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்குமாக இருந்தால் நாங்கள் எகிப்தினுடைய வெளிநாட்டு கடன்களான 155 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என குறித்த முன்மொழிவிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசா பிரதேசமானது எகிப்தோடு இணைக்கப்படும். அதற்கு ஈடாக எகிப்தினுடைய மொத்த கடன்களான 155 பில்லியன் அமெரிக்க டாலர்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் முழுமையாக செலுத்தும். அத்தோடு இன்று காலை எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறித்த விடயம் தொடர்பாக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தது. நாங்கள் இந்த முன்மொழிவை முழுமையாக நிராகரிக்கின்றோம். எங்களுக்கு காசானுடைய நிர்வாகத்தினை முழுமையாக பெற்றுக் கொள்ள முடியாது. எகிப்து காசானுடைய எல்லைகளோடு இணைக்கப்படாது. இதற்கீடாக எங்களுடைய வெளிநாட்டு கடன்களை திருப்பிச் செலுத்துவதாக கூறி இருப்பது எங்களுடைய கொள்கைகளுக்கு முரணானதாகும். காசாவும் மேற்கு கரை பிரதேசமும் பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமானதாகும். பலஸ்தீனிய மக்களுடைய இறையாண்மையை மீறக்கூடிய எந்த ஒரு செயற்பாட்டையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க அமெரிக்காவின் தலைமையிலே நடைபெறப் போகின்ற ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுடைய உச்சி மாநாட்டில் காசானுடைய எதிர்காலத்தினை எவ்வாறு கட்டியெழுப்புவது தொடர்பாகவும் காசாவில் எவ்வாறான முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் பல முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட போவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த உச்சி மாநாட்டின் போது உலகில் மிக தரம் வாய்ந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்களிடமிருந்து நாங்கள் முன்மொழிவுகளை பெற்றுக்கொள்வோம். மேலும் இந்த முன்மொழிவுகளை நாங்கள் முழுமையாக ஆராய்வோம். யாருடைய முன்மொழிவின் மூலமாக அதிக லாபத்தினை எங்களால் அடைந்து கொள்ள முடியுமோ, எந்த நிறுவனத்தினுடைய முன்மொழிவு அதிக வினைத்திறனானதாக அமைந்திருக்குமோ அந்த நிறுவனத்தின் உதவியோடு காசாவின் எதிர்காலத்தினை தீர்மானிப்பதற்கான அடுத்த கட்ட திட்டங்களை நாங்கள் வகுப்போம் என அமெரிக்க அதிகாரிகளும் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு காசாவின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக வெளிப்படுத்தப்படக்கூடிய செய்திகள் அனைத்தும் ஒரு மாயையை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளாகவே அமைந்துள்ளன. டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் ஒவ்வொரு நாளும் காசாவின் எதிர்காலம் தொடர்பாக கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். நாங்கள் காசாவை இவ்வாறு கட்டமைக்கப் போகின்றோம், அவ்வாறு செய்ய போகின்றோம் என தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். மேலும் காசாவினுடைய எதிர்காலம் தொடர்பான காணொளிகளையும் வெளியிட்டு வருகின்றார்கள். இவ்வாறு காசாவின் எதிர்காலம் தொடர்பாக தொடர்ச்சியாக கருத்துக்களையும் செய்திகளையும் வெளியிட்டு வருவது டொனால்ட் ட்ரம்பின் பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாகும். காசா தொடர்பான சர்வதேசத்தின் பிம்பத்தினை மாற்றுவதற்காகவும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பிரச்சாரங்களாகும். திரும்ப திரும்ப ஒரே விடயத்தினை கூறுவதன் மூலமாக இந்த திட்டத்தினை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையினை சர்வதேச நிறுவனங்களுக்கு மத்தியில் விதைக்க பார்க்கின்றார்கள். இவர்களுடைய வியாபாரத்திற்காகவும் இந்த பிரச்சாரங்களை இவர்கள் மேற்கொள்கின்றார்கள் என்பதனையும் நாங்கள் இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர்களில் ஒருவரான எல் ஒஃபர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய கைதிகளை ஒப்படைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டிருந்த விழாக்களின் மூலமாகவும் அணிவகுப்புகளின் மூலமாகவும் ஹமாஸ் அதனுடைய குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் முழுமையாக அடைந்து கொண்டு விட்டது. காசாவிலே அதனுடைய கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தவும் அவர்களுடைய வலிமையை காண்பிக்கவும் இந்த விழாக்களையும் அணிவகுப்புகளையும் ஹமாஸ் தரப்பினர் நன்றாக பயன்படுத்திக் கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த விழாக்களிலே அவர்கள் பலஸ்தீனிய தேசிய கீதத்தை இசைத்து பலஸ்தீனிய மக்களுக்கான புத்துணர்ச்சியையும் வழங்கியுள்ளார்கள்.
தெரிவித்துள்ளார்கள். கைதிகளின் பரிமாற்றத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட இந்த விழாக்களும் அணிவகுப்புகளும் எங்களுடைய இஸ்ரேலிய இராணுவத்தின் தோல்விகளையே எடுத்து காட்டுகின்றன. ஹமாஸ் 10க்கும் அதிகமான அணிவகுப்புகளையும் விழாக்களையும் நடத்திவிட்டது. இந்த அணிவகுப்புகளில் எங்களுடைய இராணுவத்திடமிருந்து கைப்பற்றியிருந்த ஆயுதங்களையும் வாகனங்களையும் அவர்கள் காட்சிப்படுத்தி இருந்தார்கள். இஸ்ரேலிய இராணுவம் எவ்வாறு சிதைக்கப்பட்டுள்ளது என்பதனை காண்பிப்பதற்காகவே கைப்பற்றியிருக்கக்கூடிய அனைத்தையும் அவர்கள் காண்பித்திருந்தார்கள். இவ்வாறு ஹமாஸ் வெற்றிகரமாக அணிவகுப்புகளையும் விழாக்களையும் நடத்தி முடித்ததற்கு பிறகு இந்த விழாக்களையும் அணிவகுப்புகளையும் தடை செய்ய வேண்டும் என நெட்டன்யாஹூ தடைகளை விதித்திருந்தார். கைதிகளுடைய பரிமாற்றத்தின் ஆரம்பத்திலேயே இந்த அணிவகுப்புகளை தடுத்து நிறுத்துவதற்கு நெட்டன்யாஹூ முயற்சி செய்திருக்க வேண்டும். ஆனால் காலம் கடந்ததற்கு பிறகு இந்த அணிவகுப்புகளை தடை செய்வதற்கான உத்தரவுகளையும் நெட்டன்யாஹூ வெளியிட்டிருந்தார். இந்த அணிவகுப்புகள் மூலமாக ஹமாஸ் எதனை அடைந்து கொள்ள விரும்பியதோ அவற்றினை ஹமாஸ் முழுமையாக அடைந்து கொண்டு விட்டது. சர்வதேச ரீதியிலும் இந்த அணிவகுப்புகளை பயன்படுத்தி மிகப்பெரிய பிரச்சாரங்களையும் மேற்கொண்டுள்ளது. காசாவின் நிர்வாகத்தினை முழுமையாக மீட்டெடுத்து அதனுடைய பரப்புகளையும் வலுப்படுத்தியுள்ளது. இதற்கு பிறகு நெட்டன்யாஹூ இந்த அணிவகுப்புகளை நிறுத்தினாலும் எதுவுமே மாறப்போவதில்லை. இது ஹமாஸுக்கும் நன்றாகவே தெரியும். இதற்கு பிறகு ஹமாஸுக்கு இந்த அணிவகுப்புகளை நடத்துவதற்கு தேவையும் இல்லை. அவர்களுடைய இலக்குகளை அவர்கள் முழுமையாக அடைந்து விட்டார்கள். இதனால் இதற்கு பிறகு ஹமாஸ் தரப்பினர் வேறு விதமான விருப்பங்களையே எதிர்பார்ப்பார்கள் என்றும் இராணுவ ஆய்வாளர் எலோஃபர் தெரிவித்துள்ளார். அடுத்து நள்ளிரவு வேளையில் பலஸ்தீனிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். கடந்த சனிக்கிழமை விடுவிக்கப்பட இருந்த பலஸ்தீனிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக மத்தியஸ்தர்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இதற்கமைவான ஒப்பந்தங்களும் எட்டப்பட்டிருந்தன. இவை தொடர்பாக நேற்றைய காணொலியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நள்ளிரவு வேளையிலேயே பலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்திருந்தது. அதே நேரம் ஹமாஸ் தரப்பினரும் 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதிகளின் உடல்களை ஒப்படைத்திருந்தது. அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் ஆரம்பத்திலேயே இறந்த 4 கைதிகளுடைய உடல்களையும் ஒப்படைக்கவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்ததற்கு பிறகு ஹமாஸ் தரப்பினர் இந்த 4 கைதிகளுடைய உடல்களையும் ஒப்படைத்திருந்தார்கள். மேலும் எந்தவிதமான விழாக்களையும் ஹமாஸ் தரப்பினர் மேற்கொண்டிருக்கவில்லை. நேரடியாகவே செஞ்சிலுவை சங்கத்தினூடாக ஹமாஸ் தரப்பினர் 4 இறந்த கைதிகளுடைய உடல்களை ஒப்படைத்திருந்தார்கள். அத்தோடு 642 பலஸ்தீனிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். கடந்த சனிக்கிழமை 602 பலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்யப்பட இருந்தார்கள். தற்போது 4 இறந்த கைதிகளுடைய உடல்களை ஒப்படைத்திருப்பதனால் அவற்றிற்கும் ஈடாக இறந்த பலஸ்தீனிய கைதிகளுடைய உடல்களையும் மேலதிகமாக 40 பெண்கள் மற்றும் சிறுவர்களையும் விடுதலை செய்துள்ளார்கள். அத்தோடு விடுவிக்கப்பட்ட 642 பலஸ்தீனிய கைதிகளில் ஆயுள் தண்டனை பெற்ற 151 கைதிகள் காணப்படுகின்றார்கள். இவர்களில் 97 கைதிகள் காசாவிற்கு வெளியே எகிப்திலே களமிறக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டவர்களில் ஹமாஸினுடைய முக்கியமான தலைமைகளும் தளபதிகளும் உள்ளடங்கப்படுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக நாயல் பர்கூத்தியும் சலாமா கட்டாவியும் உள்ளடங்குகின்றார்கள். அடுத்து வருகின்ற சனிக்கிழமை இந்த ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்டம் நிறைவடைகின்றது. இந்த ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 16வது நாளிலேயே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இதுவரையிலும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. அத்தோடு இந்த கைதிகளுடைய பரிமாற்றத்திற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்று 4 இறந்த உடல்கள் திரும்பி வருவதை கண்டு நான் ஏமாற்றம் அடைந்துள்ளேன். இந்த இறந்த 4 உடல்களாலும் நான் மனவேதனை அடைகின்றேன். காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் ஒரு மிகப்பெரிய தீய சக்தியாகவே காணப்படுகின்றது. இந்த நிலைமைகள் தொடருவதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. இதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் தீர்மானிக்க வேண்டும். நெட்டன்யாஹூ அவசரமாக முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த தீய சக்திகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நெட்டன்யாஹூ அவசரமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதாவது காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார். நெட்டன்யாஹூ எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுக்கும் தான் முழுமையான ஆதரவை வழங்கப் போவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இப்படியான நிலைமையிலேயே இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு ஆபத்தான அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். நாங்கள் ரஃபாவின் தெற்கு பிரதேசமான பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்தும் சலாஹ்தீன் கிழக்கு பிரதேசத்திலிருந்தும் வெளியேறப் போவதில்லை. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நாங்கள் எவ்வாறு நிலைத்திருக்கின்றோமோ, சிரியாவின் தெற்கு பிரதேசத்திலே எவ்வாறு நிலைத்திருக்கின்றோமோ, அதே போன்று நாங்கள் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலும் காலவரையறையின்றி நிலைத்திருக்க போகின்றோம். பிலடெல்பியா எல்லை பிரதேசமும் சலாஹ்தீன் கிழக்கு பிரதேசமும் ஒரு பஃபர் ஜோன் பிரதேசமாக இடையக மண்டலமாகவே காணப்படும். எக்காரணம் கொண்டும் நாங்கள் குறித்த பகுதிகளில் இருந்து வெளியேறப் போவதில்லை என இன்று காலையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது இந்த ஒப்பந்தத்தின் முதலாவது கட்ட இறுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து வெளியேற வேண்டும். ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலிருந்தும் வெளியேற வேண்டும். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும். ஆனால் தற்போது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே நாங்கள் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து வெளியேறப் போவதில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது நாங்கள் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு தயாரில்லை என்கின்ற விடயத்தினையே குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் முதலாவது கட்டத்தினை மேலும் நீடிப்பதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் விரும்புகின்றார்கள். தற்போது ரமலான் மாதம் வருவதனால் ரமலான் மாதத்தினை காரணம் காட்டி ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்தினை இன்னும் 42 நாட்களுக்கு நீடிப்பதற்கான வேலை திட்டங்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்று காலையும் கான்யூனிஸ்
யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலும் ரஃபாவின் தெற்கு பிரதேசமான ஷுபூரா பிரதேசத்திலும் 3 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலிலே 8 பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். எனவே ஒப்பந்தத்தினுடைய இரண்டாவது கட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதனால் ஹமாஸ் தரப்பினரும் காசாவில் அனைத்து விதமான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் காசா முழுவதும் இருக்கக்கூடிய 24 படைப்பிரிவுகளையும் அவர்களுடைய தளபதிகளையும் கட்டளை தளபதிகளையும் நியமித்து ஒட்டுமொத்த காசாவை சுற்றியும் நிலைநிறுத்துவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொண்டு வருவதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. காசாவில் மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டால் எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் ஏற்கனவே திட்டங்களை வகுத்து விட்டார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஹமாஸ் தரப்பினர் மீண்டும் போருக்கு தயாராகவே இருக்கின்றார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.